முறையீடல்ல சிறப்பாக அறநிலைத்துறை செயல்பட்டு வருகிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார், எல்லோருக்கும் எல்லாமான ஆட்சியை. எனவே அதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் அந்த முறைப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுக்கப்பட்டு வருகிறது. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு போகிறது, அதையும் பின்பற்றி அதற்கேற்ப நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதித்து அந்த அரசு செயல்பட்டு. இந்த மாத இறுதிக்குள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தகவல் இருக்கு. இதுல அவர் விஜய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதா பேசப்படுது. திமுக கூட்டணியில இருக்காரு. சந்திக்கிறப்போ அதை பத்தி பேசணும், வதந்தியை பத்தி பேச வேண்டியது. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு தமிழக அரசு நிதி மோசடி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் அதான் சொல்லுவாரு. மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் பாத்துக்கிறாங்க, மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. செய்யப்பட்ட கரும்புகளுக்கு நியாய விலை கிடைக்கல, விவசாயிகள் குறை தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, அதை பத்தி பெரிய ஒரு புகார் எதுவும் இல்லை. ஏதோ ஒரு சிலர் சொல்லலாம், வேண்டும்னே கூட அந்த விவசாயி ஒரு அதிமுக சார்ந்தவராக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவராக இருக்கலாம், எதிர்கட்சி என்கிற முறையில் குற்றச்சாட்டு சொல்லலாம். தேர்தல் இன்னும் சில மாதத்துல வர்ற நிலையில் தோல்வி பயம் காரணமாக தான் திமுக அரசு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சுட்டு வருது அப்படின்றத எதிர்கட்சிகள் தொடர்ந்து. சரி, எங்களுக்கு அந்த விமர்சனம் பத்தி எல்லாம் கவலை இல்லை. செய்யலின்னா செய்யலின்னு சொல்லுவாங்க, செஞ்சா தேர்தலுக்காக செஞ்சாங்க. அப்ப பார்த்தா 10 நாள் இருக்கு. போன தேர்தலுக்கு தேர்தல் அறிவிப்பதற்கு 10 நாட்கள் இருக்கையில ஒரு அரசாணை வெளியிடுறார் மின்சார வாரியத்திலிருந்து. யாரு? எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் வெளியிட்டார். எந்த வெளியிட்டுனா 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று சொன்னார். அப்ப அது எந்த பயத்தின் மூலம்? அதையே வச்சுக்கலாம் வேண்டாம். இல்ல சொல்றேன், அவருக்கு வேணா அந்த பொருள் வேணா அவருக்கு அது பொருத்தமா இருக்கும். எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. 2021ஆம் ஆண்டு மே திங்கள் 7ஆம் நாள் பொறுப்பேற்றதுல இருந்து அன்றைக்கே 1 மணி நேரத்துல மேதக ஆளுநர் மாளிகையில பொறுப்பேற்றார். நேரா கோட்டைக்கு வந்தார். கோட்டைக்கு வருகிற வழியில பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞருடைய நினைவிடத்துல மரியாதை செய்துவிட்டு 5 கையெழுத்தை சம்பிரதாயத்தின் அடிப்படையில் போடப்பட்டு அதற்கு பிறகு அந்த திட்டங்களில் துவங்கி இன்று வரை சிறப்பாக, அதுவும் மக்கள் கோரிக்கை வைக்காமல் எந்தவித போராட்டம் இல்லாமல் அந்த அடிப்படையில் இந்த திட்டங்கள் இன்றைக்கு வழங்கப்பட்டது. ஆளுநர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க எதிர்கட்சி தலைவர், அதாவது ஊழல் பட்டியல் சொல்லி கொடுத்திருக்காரு. இதை பத்தி அதாவது ஒரு நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் உறுதியானாதான் அந்த வழக்கை பத்தி நாம கணக்கில் வைக்கலாம். அந்த அடிப்படையில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் கிடைக்காத ஒரு தண்டனை, 6 ஆண்டு கால தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் எடப்பாடியார் என்ன பதில் சொல்றாரோ அந்த பதிலுக்கு பிறகு நாங்கள் பதில் சொல்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.